எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ தினேஷ் பேசுகிறேன். ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ராசி லக்னம் அதோடைய ஜென்ரல் ஓவர்வியூவாக வந்து மேஷம் முதல் மீனம் வரை குணாதிசயங்களை பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரலாக ராசி லக்னம் நட்சத்திரம் பாகை வீடுகள்னால் என்ன, ஓகேங்களா? ஸோ நட்சத்திரம் உங்களுக்கு நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் 9 பாதம் இருக்குது, ஓகேங்களா, ஒரு கட்டத்துலேயும். ஸோ இப்போ இந்த ஒரு கட்டத்துலேயும் 9 பாதங்கள் 12 கட்டத்துக்கு சேர்த்தா 108 பாதங்கள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் லக்னம் உங்களுக்கு ஜாதக கட்டத்தில் லான் போட்டிருக்கும், ஓகேங்களா. ஒரு கட்டத்துக்கும் 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி லக்னம் இருக்கும். உதாரணத்துக்கு இன்றைக்கி நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு இப்போது பேசுகிற டைமில் லக்னம் வந்து 2 மணி நேரம் இப்போது சிம்மத்தில் இருக்குது அப்படின்னா அடுத்த 2 மணி நேரத்துக்கு அப்புறம் கன்னிக்கு போயிடும், ஓகேங்களா. ஸோ இது 12 கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து 24 மணி நேரம்ன்றது நம்ம குறிக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த லக்கணம் எப்படி நம்ம குறிக்கிறாங்கன்றது நம்ம பின்னாடி சொல்கிறேன். ஸோ ராசி வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரம், அதாவது சந்திரன் வந்து 2.5 நாள் இருப்பார், ஓகேங்களா. இன்னைக்கு கேலண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திரம்னு போட்டிருக்கும். அது எப்படி எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அந்த 2 நாளைக்கு சந்திரன் இருப்பார். ஸோ இந்த மாதிரி தான் 30 நாள் 1 மந்த்து, ஓகேங்களா. 15 நாள் வந்து வளர்பிறையாக இருக்கும், 15 நாள் வந்து தேய்பிறையாக இருக்கும். அமாவாசை பௌர்ணமி இது உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஓகேங்களா. ஸோ அடுத்து 12 வீடுகள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போது இந்த லக்னம் எப்படி 2 மணி நேரத்துக்கு அங்கே வருதுன்றது இங்கே பார்ப்போம், ஓகேங்களா. சூரியனை வச்சு தான் லக்னத்தை குறிக்கிறது, ஓகேங்களா. ஸோ சந்திரனை வச்சு குறிக்கிறது நட்சத்திரம், ஓகேங்களா. இப்போ சூரியனை வச்சு எப்படி குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், ஏப்ரல் 15 அதாவது சித்திரை மாதம், தமிழ் மாதம் வச்சு தான் சூரியனை சொல்லுவோம், ஓகேங்களா. சித்திரை இங்கே இருக்கும், மேஷத்தில் இருக்கும் சூரியன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வைகாசியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரிஷபத்தில் இருக்கும். அந்த மாதிரி தான் லைனாக சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, ஓகேங்களா. அப்புறம் புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, அப்புறம் தை, மாசி, பங்குனி, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது சூரியன் வந்து இப்போது சித்திரை மாதத்தில் இங்கே இருக்கார் அப்படின்னா, ஸோ முதல்ல 6லேருந்து 8 வரையும் லக்னம் இங்கே தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் ஒரு ஜாதகர் பிறந்திருக்காரு அப்படின்னா அவர் நீங்கள் கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் அவருடைய லக்னம் வந்து மேஷ லக்னம், ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு இப்போது கார்த்திகை மாதத்தில் ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் லக்னம் இங்கே இருக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போது சூரியன் வந்து 6 to 8 மணி வரையும் எங்கே இருப்போம் அப்படி கார்த்திகை மாதத்தில் அப்படின்னா சூரியன் இங்கே தான் இருப்பார், இங்கே விருச்சிகத்தில், ஓகேங்களா. ஸோ அப்போது ஒரு ஜாதகர் வந்து ஒரு 8லேருந்து ஒரு 10க்குள்ளே பிறக்கிறாரு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அவர் வந்து தனுஷ் லக்னமாக தான் இருப்போம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் லக்னத்தை குறிக்கிறது. நான் இது வந்து ஜென்ரலாக உங்களுக்கு தெரியணுன்றதுக்காண்டி தான் சொல்கிறேன். அடுத்து ஒரு கிரகமும் ஒரு கட்டத்தில் எத்தனை நாள் இருக்கிறதுன்றது இங்கே நான் குறிச்சிருக்கேன், ஓகேங்களா. உதாரணத்துக்கு இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் தமிழ் மாதப்படி 1 மாதம் ஃபுல்லாக இங்கே இருப்பார், ஒரு ஜாதக கட்டத்தில் இருப்பார். ஸோ இதுதான் வந்து 12 into இந்த 30 டிகிரி, ஓகேங்களா. ஸோ 360 டிகிரி, 360 நாள் மேலே, அதான் ஒரு 1 இயர் வந்து சூரியன் அங்கே மொத்த கட்டத்தையும் சுற்றி வருவார், ஓகேங்களா. ஸோ அடுத்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள், ஓகேங்களா. ஸோ 28 நாள்னு குறிச்சிருக்கேன். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மாதம் இருப்பாங்க ஒரு கட்டத்தில், ஓகேங்களா, 2 வருஷம் கிட்டத்தட்ட. ஸோ புதன் வந்து பார்த்துட்டிங்கன்னா 14லேருந்து 30 நாள், அதாவது வக்ரகதியாக இருந்தாலும் சரி நேர்கதி வக்ரகதி பற்றிலாம் நான் டீட்டெயில்டாக நான் அடுத்த வர வீடியோவில் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ அது வந்து இத்தனை டேஸில் இருக்கிறது, ஸோ 1 இயர், ஓகேங்களா. ஸோ குரு வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 வருஷம் ஃபுல்லாகவே ஒரு கட்டத்தில் இருப்பார். இப்போ நான் இங்கே பேசிகிட்டு இருக்க டைமில் குரு வந்து இப்போ கடகத்தில் இருக்காருன்னா 1 வருஷம் ஃபுல்லாக இங்கே கடகத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் வக்ரம் நேர்கதி அப்படி போயிட்டு பின்னாடி வந்தாலுமே அந்த 1 வருஷம் ஃபுல்லாகவே அப்ராக்சிமேட்லி எடுத்துட்டோம் அப்படின்னா 1 இயர் குரு வந்து ஒரு கட்டத்தில் இருப்பார். ஸோ சனி வந்து பார்த்துட்டிங்கன்னா 2.5 வருஷம், இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 7.5 சனி சொல்கிறதுக்கு எல்லாம் விஷயம் இது தான், அதாவது முன்ன பின்ன ஜென்மத்தில் இருக்கிறது எல்லாமே சேர்த்து தான் 2.5 7.5, ஓகேங்களா. ஸோ ஒரு கட்டத்தில் 2.5 வருஷத்தில் அவர் இருப்பார், ஓகேங்களா. ராகு கேது பார்த்துட்டிங்க அப்படின்னா 1.5 வருஷம் வந்து ஒரு கட்டத்தில் இருப்பாங்க. ஸோ நேர்கதி, ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு, சனி, ராகு கேது மட்டும்தான் நீண்ட நாள் வந்து ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடியவங்க. நேர்கதி அடிஞ்சாலும் சரி
வக்ரம் அடைஞ்சாலும் சரி ஒரு ஒரு நீண்ட நாள் கிரகமாக இது கணிக்கப்படுது. அதனால தான் நம்ம வந்து பயிற்சி பலன் பார்க்கும்போது நம்ம சூரியன் பயிற்சி சந்திரன் பயிற்சி எல்லாம் பார்க்கறது இல்லை. ஓகேங்களா? ஏன்னா இவங்களாம் ஷார்ட்டஸ்ட் 1 மந்த் 2 நாள் 1.5 மாதம் அப்படின்னு போகிறவங்க. அதனால பொதுவாக இது யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து குரு சனி ராகு கேது வந்து ரொம்ப வருஷமாக ஒரு கட்டத்தில் இருக்கிறதுனால அந்த அந்த அதோட தாக்குதல் வந்து கோச்சாரப்படி அதிகமாக இருக்குன்றதுனால தான் குரு பலன் சனி பலன் ராகு கேது பலன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் வியூ. ஓகேங்களா? உங்களுக்கு இதில் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஏன் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு நான் ஒரு பலன் சொல்லும் போது சூரியன் இங்கே இருக்கார் கோச்சாரத்தில் அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக இந்த வீடியோ எடுத்து பார்த்துட்டிங்கன்னா சூரியன் ஆமாம் ஒரு மாதம் இருப்பார் ஒரு கட்டத்தில் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? ஒரு செவ்வாய் இங்கே இருக்கார் கோச்சாரத்தில் அப்படின்னா 1.5 மாதம் இருப்பாருன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதனால தான் நான் வந்து இந்த சேனலோட நோக்கம் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணும் போது உங்களுக்கும் புரியணும். நாங்கள் சொல்கிறது வந்து லாஜிக்காக உங்களுக்கு புரியணும். ஏன்னா இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சயின்ஸும் மேக்ஸ் கலந்த ஒரு ஒரு அற்புதமான கலை தான் வந்து ஒரு கடல்மான டாபிக் தான் வந்து அஸ்ட்ராலஜி. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் என்கிட்ட பார்க்க இது பண்ணாலுமே கீழே இருக்கிற மெயில் ஐடியில் நீங்கள் எனக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த ஊர், பிறந்த நேரம், உங்களுடைய பெயர் நீங்கள் எனக்கு மெயில் ஐடி அனுப்பிச்சிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு முழு ஜாதகத்தை நான் உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த டாபிக் போவோம். அடுத்த டாபிக் வந்து என்னென்னா பஞ்சாங்கம். மெயினாக ஏன் பஞ்சாங்கம் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பஞ்சாங்கம் தான் ரொம்ப முக்கியம். ஜாதகம் அதாவது இப்போ நீங்கள் ராசி கட்டம் லக்னம் அதெல்லாமே பார்த்தோம். ஸோ பஞ்சாங்கத்தை நம்ம ஏன் எடுத்துக்கணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ பஞ்சாங்கம் அப்படிதான் பஞ்சாங்கம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு 5 விஷயம் இருக்குது வந்து உங்களுடைய தின கேலண்டர்லையும் சரி எப்போவுமே இது போட்டிருக்கோம். இதை வச்சு தான் வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி. ஸோ இதை குறித்து தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதில் இப்போ உங்கள் ராசி கட்ட போக இந்த பஞ்சாங்கம் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இதுவுமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கம். ஓகேங்களா? இதோட தாக்கம் வந்து நீங்கள் பிறந்த போதே ஒரு திதியில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா அதோட பலனோட தான் அவர் இருப்பார். அது வந்து மாற்ற முடியாது. ஓகேங்களா? அவருடைய குணாதிசயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவுது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்தந்த திதியில் நல்ல விஷயம் செய்யணும், நல்ல விஷயம் செய்யக்கூடாதுன்னு இருக்குது. நாள் உங்களுக்கு தெரியும். 7 டேஸ் நீங்கள் வந்து சண்டே டு சாட்டர்டே உங்களுக்கு வந்து அதில் பிறந்தவங்களுக்கு ஒரு குணம் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும். இப்போ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போது நாள் திதி நட்சத்திரம் கரணம் யோகம் இதுதான் வந்து குறிக்கிறதா பஞ்சாங்கம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் 7 நாட்கள் உங்களுக்கு தெரியும். திதி வந்து பார்த்தீங்கன்னா 15 திதி, அதாவது வளர்பிறை தேய்பிறை 2 பக்கமாக வரும். ஓகேங்களா? 30 நாள் ஒரு மாதத்தில் உங்களுக்கு தெரியும். வளர்பிறை வந்து 15 நாள், அமாவாசையில் இருந்து பௌர்ணமிக்கு போகிற பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா வளர்பிறை சொல்லுவோம். பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வருது தேய்பிறைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுக்கான பலன் வந்து அந்த திதியில் வளர்பிறை திதியாக இருந்தால் ஒரு பலனாகவும் தேய்பிறை திதியாகவும் ஒரு பலனாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கரணம் வந்து 11 கரணம் இருக்குது. யோகம் வந்து 27 ஸோ முதல்ல வாரம் அதாவது நாட்களில் பிறந்தவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகர் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கார் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இருப்பார். ரொம்ப சிறந்த தலைமை பண்பில் அதிகமாக இருப்பார். ஓகேங்களா? அதே மாதிரி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் நிறைய போடுவார். ஓகேங்களா? அதே மாதிரி சொல்கிற பேச்சை அதாவது ஒருத்தர் சொல்கிற வாக்கை வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை பிறக்கவங்களுடைய குணமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ திங்கக்கிழமை பிறக்கிறாரு அப்படின்னா ஒரு ஜாதகர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சாந்த குணம் கொண்டவர், அமைதியாக இருப்பார், உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுப்பார், உங்களோட எமோஷனலுக்கு மதிப்பு கொடுப்பார், கொஞ்சம் கலை மேலே ஆர்வமும் இருக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ செவ்வாய்க்கிழமை ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னா ரொம்ப தைரியமும் துணிச்சலும் கொண்டவராக இருப்பார். அதே மாதிரி ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சுட்டா நேர்மையாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. உங்களை வந்துட்டு நேர்மையாக மட்டும் அவர்கிட்ட இருந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் புதன்கிழமை பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஷார்ப் மைண்டடாக இருப்பாங்க. அதாவது வியாபார யுக்தி எல்லாமே உங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு வந்து எளிதில் வந்து எல்லாரு கூடயும் பழகிடுவாங்க.
ஒருத்தவங்க பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக மிங்கிள் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பிறந்தவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வியாழக்கிழமை பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஆன்மீக மேலே ஈடுபாடாக இருப்பாங்க. அதே மாதிரி பிறருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வைஸ், ஏன்னா வியாழன்றது குரு, குரு வந்து கல்வி. ஓகேங்களா? கல்வி சார்ந்த விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல ஒரு டீச்சர்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து வியாழக்கிழமை பிறந்தவங்களா கூட இருக்க இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப கவர்ச்சியாகவும் இருப்பாங்க, ரொம்ப தன்னை அழகுபடுத்திக்கணும்னு நினைப்பாங்க, கலை மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஓகேங்களா? ஆடம்பர வாழ்க்கையை அதிகமாக விரும்புவாங்க அவங்க. ஓகேங்களா? ஒரு ஒரு லக்ஸரியான லைஃபாக இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட இதுவாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வந்து கம்ஃபர்ட்டை விரும்புவாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணுன்றத அவங்க விரும்புவாங்க வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க. ஸோ சனிக்கிழமை பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க, அதே மாதிரி பொறுமையாக தான் ஒரு விஷயத்தை செய்வாங்க, பொறுமைசாலியாக இருப்பாங்க. அதே மாதிரி எதை எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் டீப் திங்கிங், அதாவது ஆழமான சிந்தனை பண்ணி ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க சனிக்கிழமை பிறந்தவங்களா இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த தேதி பிறந்தவங்களுடைய ஒரு ஒரு பலன் இது. ஓகேங்களா? ஸோ இது நம்ம வாரம் பார்த்தோம். அடுத்து நம்ம திதியை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ திதிக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே நம்மளுடைய பிறந்த டேட்டை வச்சு நம்ம சொல்லலாம் ஒருத்தருடைய குணம் எப்படி இருக்குது. இது நியூமராலஜிக்கு போகும். டீட்டெயிலாக நான் வந்து அடுத்த வீடியோவில் வர வீடியோஸில் நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 10/19/28, அதாவது 1 குறிக்கக்கூடியது, ஸோ 2 குறிக்கக்கூடியது, 3 குறிக்கக்கூடியது, 4 குறிக்கக்கூடியது, 5, 6, 7. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கிரகத்துக்கு குறிக்கக்கூடிய தேதிகளில் பிறந்தவங்களுடைய குணம் எப்படி இருக்குன்றத நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போது ஒரு ஜாதகர் வந்து 1 சம்மந்தப்படாத இந்த தேதிகளை பிறந்திருக்காரு அப்படின்னா ஒரு சூரியன் ஆதிக்கம் பெற்றவர். ஓகேங்களா? அவர் எப்படி இருப்பார் பாருங்கன்னா தலைமை பொறுப்பு அதிகமாக ஏற்றுப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. சுயமரியாதையை ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவங்க. ஓகேங்களா? இந்த தேதியில் பிறந்தவங்க. அதே மாதிரி 2ஆம் தேதி இந்த 11, 20, 29 பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்த குணம், அமைதியாக இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாகவே நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஆர்ட் மேலே ரொம்ப விருப்பப்படுவாங்க. ஒரு ட்ராயிங் பண்ணுறது, ஒரு ஒரு நல்ல ஹார்ட் ஒன்று இருக்குது அப்படின்னா இப்போது உதாரணத்துக்கு பாட்டு பாடுறது, இப்போ இதில் இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவங்க ரொம்ப விரும்புவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 3 இருக்குது அப்படின்னா 3ஆம் தேதியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப வந்து நாலேஜ்டு பர்சனாக இருப்பாங்க. ஏன்னா குருவோட தேதியில் பிறந்தவங்க 3ன்றது குரு குறிக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தன்னுடைய நீதியை தவற மாட்டாங்க. இப்போ ஒருத்தவங்க மேலே ஒரு ஒரு ஆனஸ்டி வச்சுட்டாங்க அப்படின்னா ஸோ அதை தவற மாட்டாங்க. ஓகேங்களா? அதேமாரி 4 வந்து ராகு குறிக்கோள். இந்த தேதியில் பிறந்தவங்க ராகுவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அவங்க எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த ரொம்ப கால்குலேட்டடாக பிளான் பண்ணி செயல்படுவாங்க. அதே மாதிரி எப்படின்னா ரொம்ப விடாமுயற்சியாக ஒரு, அதாவது தன்னால் முடியலனா கூட அதை வந்து எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ஒரு வைராக்கியம் வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? இந்த தேதியில் பிறந்தவங்க. அதே மாதிரி 5ஆம் தேதி பிறந்தவங்க 5/14/23 பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் வருவாங்க. இவங்க ரொம்ப வந்து ஆக்டிவாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருக்கும். புதன்னா வந்து சுறுசுறுப்பு, ரொம்ப வந்து ஜோவியலாக இருப்பாங்க. அதே மாதிரி புதிய விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. ஓகேங்களா? இவங்க நாலேஜ்டு பர்சனாக இருப்பாங்க. ஓகேங்களா? அதேமாரி 6ஆம் தேதி 15ஆம் தேதி 24 பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப வந்து பார்க்கறதுக்கே வந்து அட்ராக்டிவாக இருப்பாங்க. அதே மாதிரி குடும்பத்தை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஆளுங்களாக இருப்பாங்க இவங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 7/16/25 பிறந்தவங்க 7ஆம் தேதியில் பிறந்தவங்க கேதுவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இவங்க எப்படி எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப வந்து தத்துவம் பேசுவாங்க. அதாவது பழைமையை விரும்பக்கூடியவங்க. அதே மாதிரி தத்துவம் பேசுவாங்க. ஏன்னா கேது வந்து அந்த ஒரு ஆன்மீகத்தை கொடுக்கும். ஓகே, ரொம்ப ஆன்மீக நாட்டமும் இருக்கும் இவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி ஆம், இப்போ அதே மாதிரி 8ஆம் தேதி, அதாவது 8 8/17/26, அதாவது 8வது நம்பர் பிறந்தவங்களுடைய எப்படி இருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து யாரோட ஆதிக்கத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா சனியோட ஆதிக்கத்தில். 8ன்றது சனியை குறிக்கும். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் தனக்குன்னு அதாவது படிப்படியாக ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த கஷ்டப்பட்டு முன்னேறினவங்க எல்லாமே இந்த இந்த தேதியில் பிறந்தவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி
அதே மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே ஆதிக்கமும் பண்ணுவாங்க. அதாவது அதிகாரம் பண்ணுற தோணியும் இவங்களுக்கு இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே. அதாவது ஆரம்பத்தில் கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக வரக்கூடியவங்க எல்லாமே இந்த தேதியில் பிறந்தவங்களா இருப்பாங்க. ஸோ அடுத்து 9, 18, 27, அதாவது 9ஆம் நம்பர் குறிக்கிற பார்த்தீங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் இருப்பாங்க. ஓகே. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து துணிச்சல் மிகுந்தவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி சோஷியல் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அரசியல்வாதிகளாக இருக்காங்க அப்படின்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வம் பண்ணி ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு இறங்கி களத்தில் வேலை செய்வாங்க. ஸோ அவங்களாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த செவ்வாயோட ஆதிக்கத்தில் இந்த தேதியில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் டெண்டன்சி அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து பிறந்த தேதிக்கான இது நியூமராலஜியில் வந்துடும். உங்களுக்கு ஜென்ரலாக உங்களுக்கு தெரியணுன்றதுக்காண்டி ஒரு கிரகத்துக்கான எண்ணாக உங்களுக்கு குறித்து இது எப்போவுமே உங்களுக்கு பயன்படும். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் 5ஆம் தேதி 14/23 பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வந்து எப்போவுமே ஒரு லக்கி நம்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து இப்போ நம்ம வாரம் பார்த்தோம். இப்போ நம்ம டீட்டெயில். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நாட்களை பற்றி பார்த்தோம், வாரத்தை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் யோகம், திதி, கரணம், நட்சத்திரத்தை பற்றி அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஷ்ட தினேஷ். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.